பணித்துளிகள் 13வது மூல உபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் 13, 2024. மெய்யான விசுவாசம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வெளிப்படுத்தல் 14:12. குறைந்த விலைக்கு ரோலக்ஸ் கடிகாரத்தை கொடுப்பதாக ஒருவர் சொல்லுகிறார். அந்த கடிகாரத்தை வாங்க வேண்டும் என்பது உங்களுடைய பல ஆண்டு கனவு. ஆன்லைன் விற்பனையாளர் அது அசல் கடிகாரம் என்றும் வெறும் $150 அதை கொடுப்பதாகவும் சொல்றாங்க. ஆனா அந்த கடிகாரம் போலியானது. சில அடிப்படை விதிகளை வைத்து போலியை அடையாளம் காணலாம். முதல்ல விலைய பாருங்க. இந்த கடிகாரங்களின் விலை பொதுவாக $2000 ஆரம்பிக்கிறது. அடுத்து விற்பனையாளரை கவனிங்க. ஒரு அசல் ரோலக்ஸ் கடிகாரத்தை வாங்குவதற்கு சிறந்த இடம் தெருவோர கடை அல்ல. மேலும் அந்த கடிகாரத்துல சில நுணுக்கமான விவரங்களை பார்க்க வேண்டும். முடிவு காலத்தில் உள்ள தேவ மக்களை அடையாளம் காண அவர்களிடம் இயேசுவின் விசுவாசம் இருக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது. கிறிஸ்துவானவர் தேவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அசையாத விசுவாசம் வைத்திருந்ததாக வேதாகமம் காட்டுகிறது. இதனை மத்தேயு 4:4 பிசாசு இயேசுவை சோதிக்க வந்த போது அவர் வெளிப்படுத்தினதை பார்க்கலாம். நீங்க என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று யோவான் 14:15 கூறுகிறது. தேவனுடைய மீதமான மக்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வாங்கன்னு வெளிப்படுத்தல் 14:12 சொல்லுது. கிணற்றண்டையில இருந்த பெண்ணின் சாட்சியை கேட்டு அசைக்கப்பட்ட சமாரியர்களை போல நாமும் உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். யோவான் 4:42. இயேசுவே பரலோகத்திலிருந்து வந்த உண்மையான அசல் மேசியா. நீங்கள் அவரை சோதித்து அறிந்து கொள்ளலாம். இன்றைய செயலில் காட்டுங்கள். உண்மையான பொருள் என்று நம்பி வாங்கி பிறகு போலி என தெரிந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா 29:13, மத்தேயு 7:21-23, யாக்கோபு 1:26 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.